ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மாசி மாதத்திற்கு உண்டான பொது பலன்களை நம்ம பார்க்க போறோம். பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் 14ஆம் தேதி வரை ஒரு மாதம் மாசி மாதம் இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்துல சூரியன் ராகு கூட சேர்ந்து கிரகணமாவாரு 27/2/2026 2026 27 பிப்ரவரியில சூரிய கிரகணம் நடக்கும். அதே மாதிரி மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் கேதுவோட சந்திரன் சேருவார். பௌர்ணமி சந்திரனா இருந்து கேதுவோட சேரும் போது சந்திர கிரகணம் நடக்கும். இந்த காலகட்டத்துல குரு பகவான் மிதுனத்திலையும் கேது சிம்மத்துல இருப்பாரு. அதே மாதிரி செவ்வாய் 10 நாள் மகரத்துல உச்ச நிலையில இருப்பாரு. அதுக்கப்புறம் 5 கிரகங்கள் கும்பத்துல 5 கிரகங்கள் சேர்றாங்க. சூரியன், ராகு, சுக்கிரன், புதன், செவ்வாய். இப்ப செவ்வாயை வந்து குரு பார்ப்பாரு. குருமங்கள யோகம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா நல்லாவே இருக்கும். அது வந்து விருச்சிக ராசிக்கும் மேச ராசிக்கும் குருமங்கள யோகம் நல்லது. அதே மாதிரி சூரியன் சிவராஜ யோகம் சூரியனுக்கு நல்லது. சூரியன் வந்து தன் வீட்டை தானே பார்க்கறது ஒரு தனி சிறப்பு. சிம்மத்தை பார்ப்பாரு. கும்பத்துல இருக்கிற சூரியன் வந்து தன் வீட்டை தானே பார்க்குற சிம்மத்தை பார்க்கும்போது ஒரு தனி சிறப்பு. அதுவும் சிவராஜ யோகத்தோடு குரு பார்வையில இருக்கிற சூரியன் சிம்மத்தை பார்க்கறது இன்னும் தனி சிறப்பு. இன்னும் ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா, சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்துல உச்சமடைவார். மீனத்துல சுக்கிரன் வந்து கடைசி 10 நாள் வந்து உச்சமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இதுவும் தனி சிறப்பு. இந்த காலகட்டத்துல ஒரு 4-5 தனி சிறப்புகள். அதனால வந்து எல்லா ராசிக்கும் எப்படிலாம் நல்ல நல்ல பலன்கள் நடக்க போகுதுன்னு இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை பார்ப்போம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது 3 பண்ணுங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தனித்தனி பலன்களை பார்ப்போம். மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். மிதுன ராசி, மிதுன ராசியிலே வந்து குரு பகவான் இருக்கிறாரு. உங்க ராசிநாதன் வந்து புதன் வந்து சுக்கரனோட சேர்ந்து ராகுவோட கொஞ்சம் கிரகணம் ஆவாரு. அதனால இந்த காலகட்டத்துல ஒரு அப்படியே ராகு கூட இருக்கிறதுனால மிதுன ராசிக்காரங்க இந்த காலகட்டத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா தாங்க இருக்கணும். ஏன்னா ராகு வந்து கடந்தாதான். நல்ல வேலையா குரு பார்வை இருக்கிறதுனால, என்னதான் இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால ஓரளவு பரவாயில்லை அப்படின்ற மாதிரி அமைப்பு தான் இருக்குது. ஏன்னா ராசியிலேயே சுபர் இருக்கிறதுனால எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி 5ஆம் இடம், ராசியில இருக்கிற குரு பகவான் வந்து உங்க 5ஆம் இடத்துல இருப்பாரு. 5ஆம் இடத்தை பார்ப்பாரு. 5, 7, 9ஆம் இடத்தை பார்ப்பாரு. உங்க ராசியில இருக்கிற குரு பகவான் 5, 7, 9 பார்ப்பாரு. 5ஆம் இடம் வந்து குலதெய்வம், பூர்வ புண்ணியம், புத்திர சந்தானம், குழந்தைகள் ஸ்தானம். குழந்தைகளால நீங்க வந்து பெருமை அடையக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனை வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களை உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 4ஆம் பாவகத்தை சனி பார்க்கறதுனால தாய் வீடு, வாகனம், கல்வின்னு சொல்லுவோம். கல்வியில சிறு சிறு தடைகள் இருக்கும், தேக்கங்கள் இருக்கும். அதெல்லாம் வந்து சோம்பலை வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு அந்த தடைகளை உடைச்சி முன்னேற பாருங்க. அதே மாதிரி வீடு வாகனம் வாங்கணும் அப்படின்னா 1க்கு 2 முறை கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்குதா அப்படின்னு பார்த்து செக் பண்ணிட்டு இந்த காலகட்டத்துல அதாவது அவசரப்படாம நிதானமா பொறுமையா பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்குதா, பர்ஃபெக்டா இருக்குதான்னு பார்த்துட்டு 1க்கு 2 முறை செக் பண்ணிட்டு வாங்கிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நன்மை கொடுக்கும். அதே மாதிரி வீடு வாங்குறதுல கொஞ்சம் தடைகள் இருக்கும். கொஞ்சம் தடைகள் இருக்கும் தான். வீடு வாங்கணும், ரொம்ப நாளா வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா, ஆனா சுக்கிரன் வந்து உச்சமா கடைசி ஒரு இந்த 30 நாள்ல கடைசி 11 நாள் வந்து உச்சம் அடைஞ்சு உங்க 4ஆம் இடத்தை பார்க்கும்போது வீடு வாகன யோகங்கள்லாம் உண்டாகும். ஏன்னா சனி பார்த்து கொடுத்து வந்த தடைகள், தேக்கங்கள் அதெல்லாம் வந்து சுக்கிர பார்வையினால நிவர்த்தி அடையும். அதுதான் உண்மை. அதே மாதிரி 5ஆம் இடத்துல நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் அதெல்லாம் உருவாகும். ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பாரு. கணவன் மனைவி ஸ்தானம், கலத்தர ஸ்தானம், நண்பர்கள், தொழில்துறை பார்ட்னர் ஸ்தானம்னு சொல்லுவோம். நண்பர்களால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளா வந்து திருமணம் ஆகலை
அப்படின்னா திருமணம் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களா உங்களுக்கு இது இருக்கும். அதே மாதிரி 9ஆம் இடம். 9ஆம் இடத்துல 5 கிரகங்கள் சூரியன், ராகு, சுக்கிரன், புதன், செவ்வாய். இந்த 5 கிரகங்கள் வந்து உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கும். ராகு இருக்கிறது தடை தான். தந்தைக்கும் உங்களுக்கும் இந்த இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனா சுக்கிரன் இணைகிறாரு. குரு பார்வையும் இருக்கிறாரு. சுக்கிரன் இணையும் போது அந்த ராகு 9ஆம் இடத்துல கொடுத்து வந்த தடை தேக்கங்களை அந்த சுக்கிர இணைவுனாலையும் குரு பார்வையினாலையும் விலகக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் தொழில் ஸ்தானத்துல இருக்கிறாரு. தொழில்கள்ல ஒரு தடை தேக்கங்களை கொடுக்கத்தான் செய்வாரு. ஆனா சுக்கிர இணைவுனால கடைசி ஒரு 11 நாள் சுக்கிரன் வந்து இணைவார். உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல போகும்போது அந்த தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் சொல்லுவோம். அந்த தடை தேக்கங்கள்லாம் வந்து கொஞ்சம் விலகக்கூடிய அமைப்புகளை உச்ச சுக்கிரன் வந்து உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல போகும்போது தொழில்கள் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்கும். ஏதாவது தொழில்கள் புதிதாக தொழில்கள் பண்ணணும் அப்படின்னா, ஆரம்பிக்கணும் அப்படின்னா கடைசி ஒரு 10 நாள் நல்லாவே இருக்குது. அந்த காலகட்டத்துல தொழில்கள் ஆரம்பிக்கணும்னா நல்ல நல்ல அதாவது சுக்கிரன் இருக்கிறதுனால, ஏன்னா ஏற்கனவே சனி இருக்கிறதுனால தொழில்களே பண்ணக்கூடாது அப்படின்ற அமைப்புகள் இருக்கும். ஏன்னா 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் இருந்து கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்குறாரு. இல்லை நான் தொழில்கள்ல வந்து பண்ணிதான் ஆகணும் அப்படின்னா அந்த உச்ச சுக்கிரன் இருக்கிற காலகட்டத்துல பண்ணா ஓரளவு நல்லாவே இருக்குங்க. அதே மாதிரி அவங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால இளைய சகோதர சகோதரிகளால் கொஞ்சம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள், தடைகள் அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அவன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா உங்களுக்கு ரொம்ப நன்மை தாங்க. அதே மாதிரி சனி பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பாரு. தூக்கம் கொஞ்சம் சனி பகவான் 12ல, அதாவது 10ல இருந்து 3ஆம் பார்வையா 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம். தூக்கம் சரியா வராது. எதையாவது நினைச்சு வந்து தூக்கமின்மை இருக்கும். எதையாவது நினைச்சு தூங்க விடாம சனி பகவான் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல கொடுக்கத்தான் செய்வாரு. அதே மாதிரி 7ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்குது தான், இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ 8ஆம் இடத்துல செவ்வாய் வந்து ஒரு 10 நாள் தான் இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல செவ்வாய் 10 நாள் இருந்து உங்க 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் குடும்பத்துல சிறு சிறு குழப்பங்கள், அதே மாதிரி தனம் வாக்குஸ்தானம் சொல்லுவோம். யாரையும் வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து பிரயோகப்படுத்துங்க. அந்த மாதிரி தன்மைகள்லாம் முதல் 10 நாளுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க. குடும்பம் வந்து அமையக்கூடிய, அதாவது 10 நாளுக்கு அப்புறம் குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது சுக்கிர குரு இணைவு, ராகு என்னதான் ராகு, சூரியன், செவ்வாய் இருந்தாலும் 3 சுபர்கள் தொடர்பு கொள்ளும் போது அந்த தந்தை சார்ந்து இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் வந்து அந்த 3 சுபர்கள் இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் சரியாகக்கூடிய தன்மைகள், பிரச்சனைகள் தேக்கங்கள் இருந்து அது சுப சேர்க்கைனால சரியாகக்கூடிய தன்மைகளையும் கொடுப்பாங்க. இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா அவங்க ஜனனகால ஜாதகத்துல டேட்டு, டைமு, பிளேஸ் இந்த 3 கொடுத்தீங்கன்னா ஜனனகால ஜாதகத்துல தசாபுக்தி அடிப்படையில என்ன அமைப்புகள் இருக்குது, நல்லவைகள், அதாவது நல்லவைகள் நடக்குமா இல்ல பிரச்சனைகள் இருக்குமா, என்ன நடக்கணும், அதுல பேஸ் பண்ணி கிளியரா, அதாவது துல்லியமா சொல்லிடலாம். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.